தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவன் ரட்சிக்கப்பட எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு சொல்கிறேன். அதாவது ஒருவன் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். முதலாவது அவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்து உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கணும். அவன் ஒன்று தெரியும் இல்லை தெரியவில்லை என்று சொல்லுவான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பாடுகள், மரணம், இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லணும். பிற்பாடு மனிதனுடைய ஆத்துமா விலையேறப்பெற்றது, அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளுகிறவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த சரீரம் அழிவுள்ளது. இந்த சரீரத்தை ஈஸியாக அழித்து விடலாம், ஆனால் இந்த ஆத்மாவை யாருமே அழிக்க முடியாது. அழிவில்லாத இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு நாள் இந்த ஆத்மா நரகத்துக்கு போகும், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது முதலாவது நீ ஒரு பாவி என்பதை நீ உணர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவியாக இருக்கிறவன் அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போயாகணும், பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த நரகத்திலேருந்து காப்பாற்றி பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அது என்ன வழினா இயேசு கிறிஸ்துவானவர். ஏன்னா அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொன்னார். அதே மாதிரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் ஒருவர் தான் சொன்னார், நான் என்று சொன்னார். அவரிடத்தில் மட்டும்தான் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். அவன் சொல்ல வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது நீ ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். 2023 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேச வேண்டும். என்ன பேச வேண்டும் சொன்னால், ஆண்டவரே என்று கூப்பிடணும். நான் ஒரு பாவி, எனக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர் என்பதை நான் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு விருப்பத்தோடும் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவனிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவன் இவ்விதமாக நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டால், அறிக்கையிட்ட பிற்பாடு ரெண்டாவது ஆண்டவராயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும், நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து பின்பாறு உயிர்த்தெழுந்தீர் என்பதை முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் என்று அவரை பார்த்து அவன் பேசினால் உடனே அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்வான். இதுதான் ரட்சிப்பு, விசுவாசம்தான். மற்றபடி அடையாளம், அற்புதம், சபைக்கு வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இதையெல்லாம் சொன்னால் யாரும் ரட்சிக்கப்படவே முடியாது. அவங்க இருதயத்தில் இப்படிப்பட்டதை நீங்கள் விதைத்து விட்டீங்கன்னா விளையை செய்கிறவர் ஆண்டவர். இதுதான் ரட்சிப்பு.